அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய வாழ்க்கையின் விதியே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசிநாதன் சனியோடு புதன் இருக்கிறாருங்க. குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாருங்க. எதிர்பாராத பல வாய்ப்புகளை குரு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் சஞ்சரிப்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே குரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாருங்க. நிதி வசதிகள் பெருக இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தரும். குறிப்பாக தம்பதிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருப்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எதிர்பாராத பல சந்தோஷத்தை, கனவுகளை உண்டாக்க இருக்குதுங்க. சொந்த வீடு சிலருக்கு அமைய இருக்குது. இவ்வளவு நாட்களாக கையளவு நிலம் கூட வாங்க முடியவில்லையே, ஒரு எப்பயாவது நம்மளுடைய சொந்த வீட்டில் ஒரு காலடி எடுத்து வைப்போமா என்று பல கனவுகள்ல இருந்த கன்னிராசினியர்களுக்கு கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வீடே வாங்க முடியவில்லை என்றாலும் கூட நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல் தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் ராகு, சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் சாதகமான ஒரு கிரக நிலை இல்லை என்றாலும் கூட அவர்களால் பிரச்சனையும் கிடையாதுங்க. அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள். இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றினால் போதுமானதாக இருக்குங்க. தொழில் செய்பவர்களுக்குள் ஏற்பட்டு வந்த போட்டிகள் நீங்க இருக்குது. அதே போல் 3வது மனிதர்களால் குடும்ப அமைதியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நீங்கி குடும்ப அமைதி பெற இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முன்னேற்ற பாதையில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கீங்க. ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன். சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போகலாம். அதனால் அவற்றில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதையே அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பணவரவு போதிய அளவிற்கு இருப்பதால குடும்ப செலவுகள் சிரமமின்றி சமாளித்து விடலாங்க. சற்று சிக்கனமாக இருக்கும் பட்சத்தில் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் சுபீட்சமும் மகிழ்ச்சியும் நிலவ இருக்குது. அதே போல் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் உள்ளது. கிரக நிலை உங்களுக்கு
தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னி ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்துல சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் பெறுதல் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள்ல இறங்கலாங்க. சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாம். தற்காலிக பணிகள்ல உள்ள கன்னிராசினியர்கள் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. குறிப்பா உத்தியோகத்தில் உள்ள கன்னிராசினியர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக இந்த வாரங்கள்ல குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டுள்ள இத்தருணங்கள் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே சுக்கிரனும் ராகுவும் சாதகமாக இருப்பதால் சந்தையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதன் காரணமாக லாபமும் பெருக இருக்குது. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அந்நிய நாட்டு நிறுவனத்துடன் புத்துணர்வு கையெழுத்தாகும். நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. இருந்தாலும் கூட எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த பணத்தை வைத்து மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதே போல் பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகம் கிடைக்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துது. உயர்கல்விக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலும் கிடைக்க இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை நிம்மதி பெற வழி பிறக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் மனதிற்கு நிறைவை அளிக்கும் மணவாளன் அமைவாரு. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.